பம்பு நல்ல வேலை உடல பண்ணது போய் கேட்டேன். என் வீட்டுக்குள்ள பிரச்சனையா இருக்கு, உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எழுந்தோதுமான பேச்சுவார்த்தை அடுத்து தொடங்கி கையெழுத்த போட்டு உனக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருந்தா போதுங்களா? இந்த வெற்றியாளர் பின்விளைவு எதுவும் வராது, ஜெயிச்சுக்கலாம். இருக்கேன், என் மேல பாலத்தை போட்டு முடி. வியாபார ஸ்தாபனம் தாயும் மகனும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள ஒரே வாக்குவாதமும் சண்டையும் சச்சரவும் நடந்துட்டு, அதனால அந்த வாயை அடைத்து உங்களுக்குள்ள பிரச்சனை காப்பாற்றி அடைக்கிட்டாரே. இந்த மகனுக்கு வேலையை உருவாக்கிட்டாரே. வெளிநாடுகள் பாக்கியத்தை நிம்மதியா இருக்கிறோம். இன்னைக்கு எந்த எதிர்ப்பும் வராது. கல்யாணம் தொடர்பா கேட்டது யாருப்பா? கோவி தம்பி ஈரோடு. கோவி அழுதா ஈரோடு எல்லை வரா. ஈரோடு பைகையிலே ஈரோடு எதற்கு கடமா கொஞ்சம் மயக்கம் நாட்டி நீர் போடுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய தாயார் உயிருக்கு போராடி கிடக்கா. அதனால எதுவும் ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயத்துல மனவேதனை அடைஞ்சிருக்கேன். அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி 4 மருத்துவ முறை எடுத்து நடக்க வச்சா போதுங்களா? காரணம் வரக்கூடாது. ஈரோடு தொழில் தோந்தமா மனவருத்தப்பட்டு வந்தது யாரு? பாப்பா இல்ல, உனக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்க, அம்மாவை ஆயுள் கிளமா இருக்க வைக்க. காசு பணமும் தானே, கடனும் தான் தீரும். பாப்பா காப்பா பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? ஈரோடு இல்லை. பாப்பா காரணம் சொன்னா, அம்மா பவானி வரலாப்பா. ஊரு இடையில அம்மன் கோயில் இருக்காங்களா? உட்கார். நீ நடத்துகிற தொழில் ஒரு 2 வருஷமாவே மனக்குழப்பமும் வேதனைக்குரியதா இருக்கும். உன் பணமெல்லாம் நஷ்டப்பட்டவங்களா இருக்கும். நடந்துகிட்டு இருக்கா? என்ன வேணும் உனக்கு? நடத்தித்தார வெற்றி உண்டு. அடித்தளவு தொழில் எதுவும் வேண்டாம், நிறுத்தி வைத்துக் கொள்ளாயாக. புண்ணியம் செய்வார். ஆமா, 20 நாட்கள் டைம் இருக்கு அவன் வெற்றி அடைய. அவன் படிப்பை பத்தி தெளிவான உத்தரவு சொல்ல 20 நாட்கள் கால அவகாசம் பொறுத்திருந்து இதை பார்க்க வருவாயாக. கர்மசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்கவாப்பா. அவனை பேச சொல்லா. சரி, என்ன பேசணும்? என்ன வேணும்பா? முடிச்சு வச்சு நிச்சயதாமலை முடிச்ச உடனே என்னை பார்க்கலாம். எல்லாம் வெற்றியாயிரும். கர்மசாமிக்கு காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் கட்சி போடு காஞ்சிபுரம். காரணம் சொல்லலாம். பட்டுப்பாவாடை எங்கே? இவரு கடையில கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை தொடங்கி கொள்ளலாம்னு சொல்லி உத்தரவு. அதே மாதிரி உன் கடனை தீர்த்து தரதுக்கு எல்லா நேரமும் ஒத்துழைப்பு வந்துட்டேன். அந்த கடனை தீர்த்துருவோம்ப்பா. ஒரு இடத்த வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்கியா? அப்போ நீ பொறுமையா இருந்து கடனை தீர்க்க பணத்தை தரேன். ஒரு உதவி இருக்கு, முதலீடுகள் நிறைய வரும்.
வெற்றியாகிட்டார். புண்ணியம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சேலம் என்னை சேலம் சேலம் முத்தரான சேலம் மாரியம்மா எங்கள் மாரியம்மா கருணை உள்ளம் கொண்ட பேர் சேலம் மாரியம்மா யார் வீட்டு பக்கம் இருக்கு பாப்பா நோயோட்டு தளராமல் ஒன்று மனம் வாடாமல் என்ன வேணும் தம்பி வீட்டுல மன அமைதியை தாரேன், புதுமையாக ஒரு தொழில் நிறுத்தி தாரேன், குழந்தைய பத்தி அடுத்த பௌர்ணமியில உத்தரவும் தாரேன். இந்த கனியை கொண்டு வாசல்ல கட்டி வச்சுக்கா, இந்த கனியை பூஜை வச்சுக்கா. அதே தேலம் எல்லை பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது. உனக்கு உங்களை போய் அம்மன் போயப்பா உனக்கு வா வெளியே காரணம் சொல்லலாம். விதையை பிளந்து விட்டால் புரியலையே, ஒரு நெல்லு விதை இருக்கு, அப்படி போட்டா முளைக்கும். அந்த விதையை கட் பண்ணி போட்டா முளைக்குமா? முளைக்க. நெல்லு, தவிடு, உமி, தவிடு, அரிசி மூணு சேர்ந்தா தான் நெல்லு. அரிசி தான் முக்கியம் இருக்காங்க. அரிசியை விவசாயம் பண்ண முடியுமாயா? முடியாது. இதெல்லாம் ஏன் சொல்றதுங்கிறது நீ எட்டி யோசிக்கிறதுக்கு 3 மாதம் ஆகும். இப்போ உன் பொண்ணுடைய மனதை நான் பார்த்தேன். குழப்பமான நிலைகளில் இருந்து 3 விதமான மனக்குழப்பத்தை பெற்று வேதனை அடைந்திருக்கிறார். அவளை தெளிவு பண்ணி உங்களுடைய நிலைகளுக்கு கொண்டு வந்து வாழ்க்கையை நல்லா அமைச்சுட்டா போதும்தான் காலம் இருக்கலாம். வேற என்னப்பா வேணும்? அந்த பணம் உனக்கு ஒரு இடத்துல இருந்து வந்து சேரும், இன்னொரு இடத்துல வர்றதுக்கு 6 மாதங்கள் ஆகும். பணத்தை வாங்கிட்டாங்க. எங்கேயும் மாற்றாம காப்பாத்துறேன். வெற்றியான வாழ்க்கை கிடைக்காது. காரணம் சொல்லலாம். பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலும் போதும், வாழ்விலிடரேதும் வாராது எப்போதும். உன் வீட்டு வாசலுக்கு போனேன். முருகப்பெருமானுடைய வேறு மயிலும் வாசல்ல நினைச்சு, அதான் பன்னீர் விழிகளில் பாட்டு பாடினேன். முருகப்பெருமானுடைய கருணையினால உன் பையன் வெளிநாடு போவதுக்கு 49 நாட்கள் கால அவகாசம் வெற்றியாக்கி தந்திருந்தேன். வேற என்ன வேணும் உனக்கு? அந்த கடனை தீர்க்கிறதுக்கு 6 மாத கால அவகாசத்துல உன் தொழிலை அபிவிருத்தி பண்ணி செலுத்திட்டாங்க. பாதத்தை வச்சுதான் கர்மசாமிக்கு ராசிபுரம் இல்லை. ராசிபுரம் பேராசிரியர் காரணம் சொல்லலாம்.
வைகுந்தனா செங்குந்தனா உட்காருமா. வைகுந்தனாகிய எம்பெருமான் நாராயணன் கிருஷ்ண பரமாத்மாக அவதாரம் எடுத்து பாஞ்சாலிக்கு துகில் கொடுத்து மானத்தை மறைத்தான். உண்மையா இல்லையா? செங்குந்தன் என்ன செய்தான்? நாடு முழுக்க கைத்தறிகளை வைத்து நாட்டில் வாழ்கிற அத்தனை மக்களுக்கும் மானவரியை மறைக்கிற ஆடைகளை உருவாக்கி கொடுத்தார். வைகுந்தனும் ஒண்ணுதான், செங்குந்தனும் ஒண்ணுதான். அத மாதிரி பிள்ளைகள் அத்தனை பேர்களையும் நல்ல முறையில வாழ வைத்து மான மரியாதைகள் எல்லாரையும் காப்பாற்றும் பொருட்களை கொண்டு வந்து வச்சுட்டு இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளேயே மனவேதனையும் அபிமான குறையும் ஏற்பட்டு வேதனை அடைந்து நீங்க உட்கார்ந்து செய்வனை கோளாறான மூட்டுகளும் உடலும் பாதித்து சொத்துக்களும் வில்லங்கமாகி வேதனைக்குரிய நிகழ்வுகளை சந்தித்து இன்னைக்கு வாழ்வதே வேர்த்தா அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையில இப்ப துணிச்சிருக்கு காரணம் சொல்லலாம். தொழில் நல்லாக்கி தரேன், வீட்டுக்கு இருக்கக்கூடிய செய்வனை கோளாறுகளை நீக்கி தரேன், சொத்துக்களை மீட்டி தரேன், உடல்நிலைகளை நல்லாக்கி தெளிவாக்கி தரேன். இந்த கனியை சாப்பிட்டு மேல தேய்ச்சி குடிக்கணும், சக்தி கிடைச்சிடும். தீவினை கர்மதாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? மேட மேட வயதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த நிதானத்தோடவே உட்கார்ந்து இடமும் மனத்துல துருத்துருக்கும் உடம்புல அது இருக்காது. இல்லையா? ரொம்ப நிதானமா இருக்கும். பகலைக்கு இடமா இருக்கு. என்ன செய்யணும்? அந்த நிலத்தை மாத்துறதுக்கு 3 பேர் எதிர்ப்பு தெரிவிப்பான், குழப்பம் இருக்கும். அதை கட் பண்ணிட்டாரு. உன் பையன் உன் சொல்ல கேட்டா தரப்பா கல்யாணம் செய்ய முடியும். காரணம் ஏன் சொல்ல கேட்க வைக்க அடிப்போம், அவனை குட்டிப்போம். என்ன எல்லாம் வித்தியாசம் திறமையா நடத்த 3 மாத கால அவகாசம். வெள்ளக்கோயில் உள்ள கோவிலில் இருக்கும் எம்பெருமான் வெள்ளக்கோயிலில் இருக்கிறார்கள். உடல்நிலை பிள்ளையின் வாழ்க்கை எல்லாம் கேட்க வந்துடுவாங்க. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, போன வருத்த மழைய நம்பி விதச்சாரு, ஏட்டு கணக்கை எழுதி எழுதி மாத்தி வச்சாரு, ஈசன் போட்ட கணக்கு மாறி விட்டது போய் விழுந்தாரு, பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா விறகுக்காகுமா ஞான சங்கதி. ஊர் பார்க்கறதுக்கு நான் மனிதனா தெரியுறேன், உடலாலும் உள்ளத்தாலும் நான் செத்ததுக்கு சமமாத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் நரமும் அப்படி ஆயிடுது, என் தசையும் அப்படி ஆயிடுது, என் ரத்தமும் அப்படி ஆயிடுது. நான் எப்போ சாமி ஃப்ரீயா ஒரு மனிதனை மாறி உடல் இயக்கத்தோட இருப்பேன்? எனக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ள காரணம் சொல்லலாம். நீங்க தான் என்னைய மனத்துக்குள்ள நினைச்சுக்காப்பா, உன் உடம்புக்குள்ள புதிய ஒரு தெய்வ சக்தியை கொடுத்தேன்.
பிரபஞ்ச சக்தியை கொடுக்கிறேன். உன்னுடைய 7 ஆதாரங்களும் இப்பொழுது திறக்கும். நீ வண்ண மகளாக வட்டமிடும் காளையாக செம்மையாக காட்சியளிப்பாய். இந்த அப்படி குடி. 1 2 3 4 5 6 7. இனி 7 ஆதாரங்களும் இயங்கும். உடலெல்லாம் பற்றி எரிகின்ற இறுக்கத்தன்மை மாறும். தெய்வ சக்தியால் உயர்வாய். கர்மசாமிக்கு வரலாம்ப்பா. இருந்து புதிய சக்தி உடம்புல தோன்றும். ஒரு தெளிவும் தெம்பும் கிடைக்கும். உரிமையா இருக்கும். வேற என்னப்பா வேணும்? கண்டிப்பா விக்கணுமாடா? நீ சொல்லடா பையனே. அவனுக்கு சம்மதம் இருக்காக தான் நான் அதை கேட்டேன். என்னடா செய்யணும்? அப்படியா? அது விஷயமான முடிவு கிடைச்சிடும். பணமும் கிடைச்சிடும். ஆமா, சூரிய மாதிரி கர்மசாமிக்கு வெள்ளக்கோயில் டு கோட்டயம். ஆமா, வெள்ளக்கோயில் டு கோட்டயம். மயக்கும் மாலை பொழுதே நீ போ கேட்கிற கேள்வி போட்டு பதில் என்ன வேணும்? ஒரு முறை காலம் சொல்லலாம். அது வேண்டுமா இல்லை இது வேண்டுமா? இது எது வேண்டும் சொல்லும் மதமே. சிதப்பா பண்ணார் பாட்டு. ஒரு உரைப்பு 2 கத்திகள் இருப்பது தவறுதானே? உங்களுடைய குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன். அவசியமில்லாத பேச்சுவார்த்தைகளும் தேவையில்லாத கற்பனை ஐயப்பாடுகளும். ஐயம் ஐயம் என்றால் தூய தமிழில் 2 பொருள், இரு பொருள் பன்மை. ஐயம் என்றால் ஒரு பக்கத்தில் தர்மம். ஐயம் இட்டு உண், தர்மம் செய்து சாப்பாடு, தர்மம் செய்து சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். ஐயம் இட்டு உண். இன்னொன்று இடத்துக்கு தகுந்தால் போல ஒரு பொருள் தமிழ்ல ஐயம், சந்தேகம் அப்படின்னு ஒரு அர்த்தம். சந்தேகம் ஒழுக்கத்துல தான் இருக்கும், பழக்கத்துல தான் இருக்கும் அப்படின்னு அல்ல. என் வீட்டுக்காரர் என் மேல உண்மையான பார்வை இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு ஒரு பொம்பளைக்கு இருக்கும். இவன் நம்ம சொல்ல கடைசி வரை கேட்பானா கேட்க மாட்டானா, நம்ம லைஃபே குழப்பமா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆம்பளைக்கு இருக்கும். ஐயத்தை உருவாக்குவது கிரகங்கள். அதை மாற்றி உங்களுடைய உணர்வுகளை தெளிவுபடுத்தக்கூடியது இந்த குருவினுடைய மார்க்கம். உங்களை ஒற்றுமையா வாழ வைப்பேன். நிறைந்த செல்வமும் உயர்ந்த உழைப்பு வந்து காப்பாற்றாங்க. வேற என்ன வேணும்? கால் ஒழிப்பாங்க. எல்லாம் நிம்மதியாக நடக்கும். மன மகிழ்ச்சியாக இருப்பார். செல்வ சிறப்போடு ஆனந்தமாக இருப்பார். கர்மசாமிக்கு மனா தம்பி உனக்கு என்ன வேணும்? அப்பா வலிக்க ஊர்ல கோழிப்படை எங்க இருக்கா? யார் கொடுக்குற? கோழி பண்ண இருக்கா? ஏன் நீங்க அப்படி ஒரு தொழில் ஆரம்பிச்சானே?
அப்படி ஆரம்பிக்கிறதுக்காக நான் சொல்றது, புதுமையாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சோம், அதுல நிறைய லாபங்கள் கிடைக்கும், வெற்றியை தரேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? இருக்க தொழிலையும் காப்பாற்ற புது தொழிலும் உருவாக்க செல்வமாக கர்மசாமிக்கு ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். என்ன புண்ணியம் பெங்களூரு பெங்களூர் 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 என்ன புண்ணியம் பெங்களூர் பண்றாங்க பெங்களூர் பெங்களூர் பெங்களூர். எனக்கு தொழில் ஆரம்பிச்சு வாழ்க்கையை அமைச்சுட்டாங்க கேட்டு வந்தீங்க. உங்களுக்கு பெங்களூரா முதல்ல வந்து நீங்க புரியல இருந்தீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? கல்யாணம் நான் என்ன கேள்வி கேட்டோம்னா, எனக்கு தொழிலும் வேணும் கல்யாண வாழ்க்கையும் அமைச்சு தரணும்னு கேட்டு வந்திருக்கான் ஒருத்தன், அப்படின்னு கூப்பிட்டேன். உன்னுடைய பக்கத்துக்கு போனேன். திரு நாகம் கொண்ட எம்பெருமான் சிவபெருமான் உன்னுடைய உடலுக்குள்ள ஒரு ஞான சக்தியா இருக்கார். உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் குருவாக நானும் குருவாக சிவனும், அதுக்கு மெய்யாக கர்மதானிங்கிற ஒரு சக்தியும் உன் கண்ணுக்குள்ள கனவாக நினைவாக ஒவ்வொரு பொழுதும் உனக்கு தெரிந்து கொண்டே இருக்கு. அதனால இதுவரை நீ சந்தோஷமா வண்டியை ஓட்டிட்டு இருக்க. உனக்கு இப்ப தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு சரியாக ஒரு 5 லட்சம் ரூபாய் மூலம் கிடைக்கும். அதை நான் வாங்கி தரேன். அந்த தொழிலை உனக்கு உருவாக்கி தரேன். கல்யாணத்தையும் நடத்தி வைக்கேன். கால் வந்துருவான். அடுத்த பௌர்ணமிக்கு 2 நாளைக்கு முன்னால இங்க வந்து என்னை வந்து பார். எல்லா சக்தியும் செல்வமும் உனக்கு கிடைக்கும். புண்ணியம் அருள்வாயப்பா. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மனமாற கேட்க வந்தவர்கள் என்ன பிள்ளைது உட்கார்ந்து இருக்க முடியுமா? அதான் பாக்குறேன். அண்ணன் கொஞ்சம் மனதை அடைக்கி உட்கார்ந்து பிள்ளை எங்க இருக்கா? என்ன செய்யணும்? கொஞ்சம் கண்ணை முடிக்கங்க, நான் பாக்குறேன். ஏன்பா நீங்க பெங்களூர்ல போயிருக்கீங்க? ஒரு காலத்துல தமிழ் மக்களா நீங்க? ஏன் அங்க போறீங்க? இப்ப பெங்களூர்லயே மாப்பிள்ளை இருக்கு, எடுக்கலாமா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? சரி சார், நாமலாம் நிறுத்தி வச்சேன். ஏன் நீ கவலைப்படுது? உன் பொண்ணு சரின்னு சொல்லிட்டான்னா அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கேன். அருமையான மாப்பிள்ளை இருக்கான், சந்தோஷமா முடிச்சு வைக்கிறேன். காரணம் வாங்க. எங்கே நீயும் நானும் அங்கே. வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி என்னைய நேரம் வந்து பாருங்க. கல்யாணத்தை வெற்றியாக்கி தாரேன், ஆனந்தமா நடத்தி தாரேன். சிரிப்பா இருக்கு எனக்கு. ஏன் சிரிப்பா இருக்கு? நான் ஒரு பையன் அவனாகவே ஓகே பண்ணி கல்யாணத்துக்கு போனோம். இன்னொரு பையன் நம்ம சொல்ல கேட்டு குடிப்பான். சரியா? 2வது பையன் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் அதிகம்.
உருளாப்பட்ட மும்பலாம் எடுப்பான் எல்லாரும் பேர். சரி, எப்படியும் கல்யாணத்துக்கு நல்லா இருந்தா போதும். என்னப்பா அவனுக்கு முதல்ல ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அதை போய்ப்பாங்க. உடல்நிலை சரியில்லாதவர்கள் யாரு? எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்களா? சேலத்தில் மூளை நரம்பியலை செக் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? ஒன்றுன்னு சொன்னாங்க. அதிர்வருக்கு, அதாவது மூளை நரம்பியலில் ஷாக்கிங் சில அதிர்வரைகள் கூடும் பொழுது, டென்ஷன் ஆகும் பொழுது, சிந்திக்கும் பொழுது போய் அப்படி மோதுது. அதனால இவர் அந்தந்த நேரத்தில் அன்கான்சியஸ் ஆகிறாள். புரியுதா? அதே சமயத்தில் கொஞ்சம் மைண்ட் டிப்ரெஷன் ஆகிற மாதிரி உள்ள நிலைகளில் உட்கார்ந்துட்டான். இது ஒரு பிரச்சனை. இது தீர்த்து வந்தா போதும்தான் காரணம். சாமி இது ஏன் ஏற்படுத்திங்கிற ஒரு கேள்விக்கு இடத்துலையா கல்யாணம் முடிச்சாடான்னு கேட்டேன். அத்தா எங்க இருக்காங்க? இவங்க பாப்புதான் ஏன் இவ்வளவு குடித்து வர்றாரு? மாடு இருக்காங்க, மனுஷனை பாக்குறேன். உன் பேர் என்னம்மா? சுமித்ரா என்பது யாருடைய பேருமா? சொல்ல, யாருடைய பேரு? சுமித்ராங்கிறது யாருடைய பேர்? கேட்டா என் பேருப்பா. ஆனா உண்மையிலே யாருடைய பேர் உனக்கு தெரியுமா? எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு தம்பியாக இருந்த லட்சுமணனுடைய தாயாரின் பேர் சுமித்ரா தேவி. தியாக பிரம்மம். உலகத்துல ஒருத்தரையை விட, கைகேசியை விட உயர்ந்த மனப்படைத்தோடு சுமித்ரா தேவி. ராமாயணத்தை எடுத்து படிச்சு பார்த்து தெரியும். கடவுள் பார்க்கலாம். கடவுள் 3 முறை கூட்டிட்டு வா. 3வது முறை வரும்பொழுது இவ்வளவு குணமாக்கி விடுறாங்க. சக்திகளை ஆனந்தமா ஆயிடும். நல்லா சாமி, நான் தொழில் ஆரம்பிக்க ஒரு இடத்துல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒருத்தன் கேட்கலாம். தம்பி, என்னடா தொழில் ஆரம்பிக்க போற? அதுக்கு பணம் எங்க கேட்டிருக்கேன்? காரணம் நான் வாங்கி தரேன். பலாப்பழத்தை கொண்டு கொடுத்துக்கா. இன்னொருதான் சும்மா விழுந்தானே தவிர மனத்துல அங்க போறேன். உன் பேர் என்னப்பா? ஆமா, சடை பிடிச்ச முனீஸ்வர சாமி வராரு. அவர் எங்கடா இருக்காரு? உங்க ஏரியாவில் தெரியுதார? நீ பாக்கறியா? எவ்வளவு எந்த இடம்? ஏய் தம்பி, வாடா. உங்க ஏரியாவில் முனீஸ்வர சாமி இருக்காரா? நீ ஏன் பாக்குறப்போ அவனுக்கு அந்த ஊர் தான் காரணம். ஒரு கோடியில் உன் கூட பிறந்த எத்தனை பேரு? அக்கா எங்க இருக்கா? இருமலர்கள் வா கண்ண முடிக்கா. அப்பா மகாலட்சுமி நீ நினைக்கிற இடத்துல பணம் கிடைக்கும். தொழில் ஓடும். அடுத்து வருகிற பொழுது செண்பக பூக்களால் எனக்கு மாலை ஓடும். வெற்றி அடைந்து சென்று மகிழ்ந்து வருவாய். ஆனந்தமும் அடைவாய். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி. நான் பெங்களூரை தவிர வேற யாரும் பக்கத்து ஊர்ல நிக்க மாதிரி தெரியல. பெங்களூர் பெங்களூர் கல்யாணத்துக்கு வந்து யாரும் கேட்டு வந்தீங்களா? பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கணும்னு சொல்லி யாரு பாரு பையனுக்கு வா இல்லன்னு ஒரு ஆளு கல்வி நீங்க தான் இல்லைங்க. எனக்கு தூக்கம் நிறைய வருகிறான்.
பையன் எங்க இருக்கான்? சினிமா எடிட்டிங், கம்ப்யூட்டரே எடிட்டிங் பண்ணலாம். அந்த காலத்துல அப்படி ஓட்டி கட் பண்ணுவாங்க. இப்போ கம்ப்யூட்டர் எடிட்டிங் என்ன செய்யணும் அவனுக்கு? எனக்கு இஷ்டம் இல்லையா கல்யாணம் முடிக்க? ஏன் காரணம் நான் பாட்டு வேலையை பார்ப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். எல்லாரையும் நம்பி நான் ஏமாந்துட்டேன். என் காத்து பணம் போச்சு. என்னைய வச்சு நல்லா நாங்க, அது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி, இப்போ என்னைய பத்தி சிந்திக்கிறதுக்கு சரியில்லை. அதனால நான் யாரையும் நம்பல. நாளைக்கு பொண்டாட்டியே வந்தாலும் இப்படிதான் இருக்கும். எனக்கு கல்யாணம் வேண்டாம், என் லைஃபை எப்படினாலும் நான் ஓடிடுவேன் அப்படின்னு வெளியே சொல்லிட்டு. நீ எது நினைக்கிற? உள்ளுக்கு வேற யாரையும் மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. உள்ள பொய் சொல்லுது, அதை வெளியே கொண்டு கல்யாணம் முடிச்சிருமா? காரணம் பொறுப்பு. கர்மதாமிக்கு வைகாசி 30க்குள்ள மனம் திறந்து சொல்லுவான். அவன் கூட ஜோடியா போறத நீ கண்குளிர பார்ப்ப. அப்பொழுது நீயே ஒரு முடிவு வந்துருவ. ஆனந்தமான மங்களம் பெறும். வேற ஒரு கேள்வி தெரியுதா? நினைக்கும் நேரம் தெரியும் நேரம் தான் என்னை வணங்கு. உன் உள்ள உயர்ந்து கொண்டே இருக்கும் வரை வாழ்க்கை சிந்தாமல் சிதறாமல் செல்வாயாக. கர்மசாமிக்கு கொடுத்த பணம் மீளவில்லையே. ஏன்? நான் பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துட்டேன், ஏமாந்து போயிட்டேன், அது மீளவில்லையே. ஐயா எந்த ஊரு? எவ்வளவு கொடுத்தா? எனக்கு ஒரு லட்சம் தந்துருக்காங்க. அந்த இடம் நான் பார்க்கல. அதுதான் கால் வந்துருவோம். கேட்டு பார்ப்போம். அம்மாவா உங்க ஊர்ல எல்லாம் அங்காளம்மன் கோயில் அங்க யாரும் எடுத்து வச்சிருக்காங்க? எந்த பக்கம்? அந்த டைமும் வருட. ஓம் நமச்சிவாயம். சிவலிங்கம் வச்சிருக்கா வீட்டுல? சிவலிங்கம் இன்னொரு காலம் இருக்கலாம். உங்க அம்மா உனக்கு கேட்டு கொடுத்தாங்க, உனக்கு தந்துருக்கலாம்ல. அதான் இப்ப அடுத்தவங்க குடிச்சு யார அப்படின்னு சொல்லுங்க. யாரு இவரை கொடுத்துருக்கோம், இவதான் அர்த்தம் செஞ்சிருப்பான் அப்படின்னு இவன் நினைப்பான். ஆனா உண்மை அப்படி இல்லையே. என்னத்தான் நம்ப அக்கா சொல்லு, நல்லா இருக்கியா? என்ன உன் இருதயத்தை பத்தி உனக்கு என்ன சந்தேகம்? அப்படி எப்படி புரியுதா? மூச்சு எடுப்பது வலிக்கு பல பழக்கு பழைய ஒப்புதுல காரணம். இதெல்லாம் எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்க? அது தெரிஞ்சாக்கான இந்த இடத்துல இருக்க முடியும். உண்மையா இல்லையா? என்னடா தெரிய முடியும்? பார்த்தாச்சு கையில. என் கையில நான் சினிமா கூட பார்த்துறேன். தெரியுமா உனக்கு? அதான் கை விலாசம். என்ன விலாசம்? உன்னுடைய இதய துடிப்பை பார்த்தேன். சில இடத்துல படப்படம் துடிக்கும், சில இடத்துல லேட்டா துடிக்கும். அதனால அப்படி சோர்வா படுக்கிறது மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வருது. அதனால இது என்ன நோய்னு தெரியலையே. பிரஷர் பாயிண்ட் கூடுது, ஏறுது, இறங்குது. இதான உண்மை. அந்த பணத்தை வாங்கிட்டு நீ நல்லா இருக்கும், உன் உடம்புல பாதிக்குது. வீணா நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாய் ஆரோக்கியமா இருக்க வைக்க, ஆயுள் கிரமமும் இருக்க வைக்க. என்னை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி எனக்கு ஆபத்தே வெற்றி அடைவாய் மகளே.
ஆனந்தமும் பெறுவாய். திருப்பதி வெங்கடனுக்கு எடுத்து வச்ச காணிக்கைகளை ஒழுங்கா கொண்டு செலுத்துவாய். சுவாமியே அடுத்து தங்களூர் யாருக்கு யாருக்கோ மனநிலை சம்பந்தமாக யாரோ கேள்வி கேட்டு வந்திருக்கிறாங்க. மனநிலை தெரியலையா? அப்படியா? எனக்கு எங்கே ஞாபகம் இருக்கும் போதா காடி கூட்டிட்டு வா. எழுதி தம்பிக்கு உட்கார். தம்பி தைரியமா போடு. வா உட்கார். உன் பேரு என்னப்பா? சத்தமா. மாதவன். உடம்புல ஏதோ 2 சக்திகள் இருக்கிறது மாதிரியே ஒரு பிரமை இருக்கா? அது உன்னை கொண்டு போய் அடக்கிறது மாதிரியும் உன்னை அது டைரக்ஷன் பண்றது மாதிரியும் உன் மன குழப்பிக்கிட்டு தூக்கம் இல்லாம குழப்பமும் யாரோ நம்ம எங்கேயோ அமுக்கி இழுத்து கொண்டு போறாங்களே அப்படின்னு நினைக்கிறியாமோ? உண்மையான காதல்வா அடுத்து அமாவாசை கழித்து ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டுவா. வாடா தம்பி, முதல் நாளே வந்து என்னைய பார்க்கணும். என்ன சரியா இருக்கிறேன். இன்னும் வலிக்காது. நல்லா கர்மசாமிக்கு விழுப்புரம் இல்லை, விழுப்புரம் 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 உடனே கூப்பிடுவாக்கா. இருங்க, எல்லாரும் அமைதி கொண்டு இருங்கள். அப்படியாக்கா? ஒரு சீட் தான் இருக்கு, அந்த சீட்டையும் காலி கொடுத்துருக்கியா? என்னப்பா வேணும்? தம்பி இடுப்புல இருக்கக்கூடிய தம்பு விலகி இருக்கு. என்ன அதுல எந்த ஆபத்தும் வராது, சரியாயிரும். மசாஜிலே குணமாயிரும். அறுவை சிகிச்சை செய்தே ஆக வேண்டும். பாதிப்புறவர்கள் காப்பாற்று. பணம் வந்துட்டு தீர்ந்துடும். கர்மசாமிக்கு விழுப்புரம் திருமணம் வாழ்க்கை சம்பந்தமா பாதிக்கப்பட்டது யாரு? யாருப்பா பாதிச்சிருக்கா? அங்காளேஸ்வரியே அகிலாண்ட நாயகியே. அங்காளேஸ்வரி இருக்கா? அகிலாண்டேஸ்வரி இருக்கா? இன்னொரு காலம் சொல்லலாம். கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். பிள்ளையினுடைய மனநிலை நமக்கு ஒத்து வராத சூழ்நிலை குழப்பமாக இருக்கு. அந்த வாழ்க்கையை தனிபடி தெளிவுபடி இருந்தா போதுதான். வேற என்ன வேணும்? காரணம் சொல்லலாம். வரலாம். நல்ல நடந்தும் 60 நாட்கள் கால அவகாசத்துல நீ தெளிவடைந்து வர. சாமி, நான் கொடுத்த பணமும் நான் கொடுக்க வேண்டிய கடனும் தீரணும்னு கேட்டு வந்தவங்க. யாருமா கொடுத்தோம்னு கொடுக்க வேண்டிய கடன் யாருக்கு? யாருக்கு நான் கொடுத்த பணம்? விழுப்புரம் விவசாய இடம் யாரும் வச்சிருக்கா? வச்சிருக்கா? முன்னால வந்துடுங்க. கேளுப்பா, எவ்வளவு கொடுத்த? வெட்டிக்கார பிள்ளை கால் ஒழுக்கம் நான் இருக்கும். கொடுக்கும்போது இஷ்டப்படி கொடுத்துருக்க, வாங்குறதுக்கு நான் தான் கிடைச்சேன். அந்த கையில் இருக்கிறது தான் எல்லாரும் போய் செய்வீங்க. ஏன் அதை நீதியான வழியில் நீங்களே தொழில் ஆரம்பிக்க வேண்டியது? எதுக்கு அடுத்த பேர் நம்பி கொடுக்குறீங்க? என்னடா
பக்கத்துல வா. கண்ண மூடி உட்காரு. வா பக்கத்துல வா. சுகர் இருக்குடா உனக்கு, செக் பண்ணி பார்த்துட்டா. கால் ரெண்டையும் காட்டு, பாரு செக் பண்ணுவோம். சுகர் இருக்கு கண்டிப்பாக. மாத்திட்டா உன் பணத்தை வாங்கிட்டாங்க, வெற்றி அடைவாய். ஒரு கேள்வி கேட்டுட்டா தீர்ந்தாச்சு, கடன் தீரும். கருதாமிக்கு விவசாய இருக்கா? விவசாய இடங்கள் வாங்க. ஒளிவு மறைவு அவள் உத்தமையை ஓடி வந்து சொல்லி அம்மா என் அண்ணன் புரணி அகிலாண்டியே அங்க யாரும் குறி சொல்றாங்க. கோடாங்கி வச்சு ஒரு கோயில சொல்றாங்க. யார் இருக்காங்க சொல்றது? ஒரு அம்மன் கோயில சொல்றாங்கப்பா. நீங்க போறது காரணம் யாருக்கு? அப்படியா? என்னப்பா வேணும்? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். உன்னுடைய மனைவி பேர் என்ன? ஒரு பக்கத்து காது, மறுபக்கத்து கை, வலி வேதனை மார்கால் மருகையில இருக்கு. அடிக்கடி சொல்லியது மாதிரி பிளவும் நடக்கு. இதுல என்ன நடந்திருக்கு? செய்வது நடக்குது. அதனால இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். அப்போ இருக்கேன் மேலேயே அதை தீர்த்து தந்துடுறேன். ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும், வெற்றி உண்டு. இதை வீட்டில் வச்சுக்கா, இதை விவசாயத்தில் கர்மசாமிக்கு என் வாழ்க்கையில என் பணத்தெல்லாம் இழந்து வேதனைப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு பெண்ணடியா கேட்கிறான். பணத்தை எங்க ஏமா உடம்புல ஒரு குறை இருக்குது, உத்தரவுல இருக்கு. பெண்ணுக்கே உரிய கால நேரங்களில் சில குழப்பங்கள் புரியலையோ? ரொம்ப சொல்ல வேண்டாம். உனக்கு தொட்டதை தொடங்கக்கூடிய அளவுக்கு செல்வத்தை நாடித்தாரேன், தொழில் ஓடித்தாரேன். வேற என்ன வேணும்? மகாலட்சுமி கடாட்சம் தாரேன். இந்த பணத்தை கொண்டு போய் அந்த வண்டியில் ஒரு முடிச்சு போட்டு கட்டி வருமானம் வரும், வாழ்க்கை பக்கத்தில் அப்படி சொல்றாங்க. ஓடி செல்வங்களுக்கு ஆனந்தமாக இருப்பார். கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் காலம் மனைவி காலம் நான் சொன்னது போல உங்க பொண்ணை நல்லா வாழ வச்சிட்டேன். அந்த யூடியூபை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. அடுத்து உங்க பையனுக்கு